ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங்க. இன்னைக்கு விலாகில் வந்து வால்மார்ட் ஷாப்பிங் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி விலாகாக பார்க்க போகிறீங்க. இங்கே இருக்க கடையில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சீசன் முடிஞ்சோடனே அதோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து கிளியரன்ஸில் போடுவாங்க. இப்போ வின்டர் முடிஞ்சோடனே வின்டருக்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் கிளியரன்ஸ்க்கு வந்துடும். கிறிஸ்மஸ் முடிஞ்சோடனே கிறிஸ்மஸ்க்கான ட்ரெஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து கிளியரன்ஸில் போட்டுருவாங்க. ஸோ அப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் இயர்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப வந்து விலை கம்மியாகவும் நமக்கு கிடைக்குங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ்க்கான எல்லா ட்ரெஸ்ஸஸுமே வந்து கிளியரன்ஸில் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு $12 $15 அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து $7 $8 போடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மென்ஸ் செக்ஷன், விமென்ஸ் செக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ப்ரைஸ் ட்ராப் ஆகிருந்தது. ஒரு 50% to 60% ஆஃபரில் எல்லாமே போட்டிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் போல், எல்லாமே கொஞ்சம் காலியாக இருந்துச்சு. மென்ஸ் செக்ஷனில் வந்து நிறைய ஜீன்ஸ் வந்து சேல் போட்டிருந்தாங்க. எல்லாமே வந்து வெறும் $11 $7 $9 அப்படின்லாம் இருந்துச்சு. டிஷர்ட்ஸ்லாம் நல்ல டீலில் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பிராண்டு ஜெர்சி மெட்டீரியலுங்க. நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. நல்ல ப்ரைஸ் ட்ராப் ஆகியிருந்தது. அதே போல் ரவுண்ட் நெக் டிஷர்ட்ஸுங்க, கேஷுவல் வேர் வீட்டுக்கு சும்மா போடுற மாதிரி இருக்க டிஷர்ட்ஸுமே வந்து நிறைய டீல் போட்டிருந்தாங்க. லைக் $7 அப்படின்ட்டு. ஆல்ரெடி நாங்கள் தேங்க்ஸ் கிவிங் அப்போவே வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்து நல்ல டீல்லையும் எடுத்திருந்தோம். எங்களோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து சரி சுபிக்ஷாக்கு ஏதாச்சும் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிட்ஸ் செக்ஷனுக்கு போயாச்சு. அங்கே பார்த்தா செம்ம ஷாக்கிங் தாங்க. எல்லாமே வந்து $2 $3ன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவும் இருந்துச்சு. வின்டருக்கும் போட்டுக்கலாம், சம்மருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி தாங்க இருந்தது. அங்கே வந்து அவளுக்கான ட்ரெஸ் நிறைய இருந்ததுனால அவள் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டா. ஃபுல்லாக எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு நிறைய பர்ச்சேஸ் அவளுக்கு பண்ணோம் இந்த வாட்டி. ஸ்கூலுக்கு போகிறதுனால வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறையவே தேவைப்படுது. இவள் ரொம்ப வளர்ந்தும் போயிடுறா. ஸோ அதனால் வந்து எல்லாமே ரொம்ப ஷார்ட் ஆயிடுது சீக்கிரத்துலேயே. ஸோ அதனால் அவளுக்கான பர்ச்சேஸ் நிறையவே பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் வந்து டிஸ்னி பிராண்ட்லலாம் வந்து எப்போவுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இந்த வாட்டி அதுவுமே நல்ல ப்ரைஸ் ட்ராப்பில் போட்டிருந்தாங்க. இந்த டிஸ்னி பிரின்சஸ் ட்ரெஸ் எல்லாமே வந்து எப்போவுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பிராண்டு ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா வந்துங்களேன், நம்மளுடைய ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்குவோமோ அவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து டிஸ்னி பிரின்சஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து கிட்ஸுக்கு விற்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பிராண்டடான ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதெல்லாம் செம்ம ரேட் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ வந்து வெறும் $4 $5க்கே வந்து போட்டிருந்தாங்க. இது எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் சம்மரில் வந்து நல்லாவே யூஸ் ஆகுங்க இவளுக்கு. நியூ இயர்க்காக வந்து ஃபயர் ஒர்க்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க வால்மார்ட் வெளியிலேயே. ஸோ வந்து என்ன தான் இருக்குது பார்க்கலாம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வாட்டி வந்திருக்கோம். அப்போ வந்து பெரிய கலெக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ வந்து நிறையவே இருந்துச்சு. இதில் சிலதெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன வயசில் எப்படி விளையாடிட்டு இருப்போம். அது இல்லாமல் பார்த்தோம் நம்ம லைக் பூண்டு வெடி, அப்புறம் வந்து இந்த ராக்கெட்டு இதெல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. நிறைய வந்து இந்த கார்ட்டூன் பிக்சர்ஸ்லாம் போட்டு நிறைய வெடிங்கலாம் இருக்கும்ல, அதெல்லாமும் வச்சுருந்தாங்க. இந்த அனிமல்ஸு பட்டாசுலாம் இருக்கும்லங்க, அதெல்லாமும் இங்கே இருந்தது. இதெல்லாம் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆட்டம் பாம் மாதிரிலாம் இருந்தது. அப்புறமா வந்து வெடிச்சா ரொம்ப கலர் கலரில் ஸ்மோக்கெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி பட்டாசு அதெல்லாமும் பார்த்தேன். இதில் ஒரு சிலதெல்லாம் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ போட்டிருக்காங்க. ஒரு சிலதெல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. லைக் 50% 70% ஆஃபர் போட்டிருந்தாங்க. இதில் வந்து நாங்கள் வந்து இந்த கம்பி, அப்புறம் வந்து இந்த ரெட் ஸ்னாப்பர், இது இந்த பாப்பிட் ஒன்று இருக்கும், கீழே போட்டால் வெடிக்கும்ல, அந்த மாதிரி பூண்டு பட்டாசு, சரம் பார்த்தோங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தது, அதுக்கப்புறம் இங்கெல்லாம் பார்த்ததுல பெரிய சரம்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. என்னமோ தீபாவளிக்கு பார்க்குற மாதிரி நிறைய இருந்தது. இது எல்லாமே நியூ இயருக்கான சேல் தாங்க. நாங்க வந்து இங்கேருந்து கம்பி, இந்த பாம்பு மத்தாப்பு, அப்புறம் வந்து பென்சிலு, பூண்டு வெடி இது எல்லாமே வாங்குனோங்க. இதெல்லாம் பார்த்தோனே சுபிக்ஷா செம்ம ஹாப்பி ஆயிட்டு, இப்பவே வெடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டா. ஸோ இங்க வந்து என்னதான் வந்து நெறைய பெரிய வெடி, நெறைய கிராக்கர்ஸ் பார்த்தாலும் வந்து எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணாலும் நம்மளால இதெல்லாம் வாங்கி வெடிக்க முடியாது. ஏன்னா நாங்க இருக்கிறது யுஎஸ்ல ஒரு அபார்ட்மெண்ட்டு. அபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி படி அபார்ட்மெண்ட்குள்ள வந்து பட்டாசுலாம் வெடிக்கக்கூடாது. இங்க வாங்குனாங்கன்னா கூட ஒண்ணு சொந்த வீடா இருக்கும். அப்படியே சொந்த வீடா இருந்தாலும் போலீஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வெடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மெயின் காமன் பிளேஸில் போயிட்டு அங்கே தான் எல்லாருமே வெடிப்பாங்க அங்கே. நம்ம இஷ்டத்துக்கு வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடிலாம் வச்சு வெடிக்க முடியாது. இந்த குட்டி குட்டி கிராக்கர்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கே வந்து அடுத்த நாளே வந்து எங்களுக்கு ஒரு மெயில் வந்திருந்தது. லைக் நியூ இயர் அப்போ வந்து யாரும் வந்து பட்டாசுலாம் வெடிக்காதீங்க, அந்த மாதிரி வெடிச்சினாலும் ஃபைன் போடுவோம், யாராவது நீங்கள் வெடிக்கிறத பார்த்தாலும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ஃபைன் போடுவோம்னு சொல்லிட்டு லீசிங் ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு மெயில் வந்திருந்தது. ஸோ நாங்களே வந்து பால்கனியில் சும்மா அந்த கம்பி தானே, ஸோ அவளோட ஹாப்பினஸ்க்காக லைட்டாக கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சிட்டோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய விலாக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.